வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரிலே இஸ்லாத்தினுடைய கொள்கைகளும் சட்டதிட்டங்களும் வணக்க வழிபாட்டு முறைகளும் மறுமையில் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தருவதுடன் இந்த உலகத்திலேயும் ஏராளமான நன்மைகளை நாம் அடைவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்ட செய்தி, மனிதர்கள் மனம் தளர்ந்து விடாமல் இருப்பதற்காக, மனிதர்கள் குழப்பம் அடைந்து விடாமல் இருப்பதற்காக அதனுடைய அடித்தளம் பலமாக போடப்பட்டிருக்கிறது. எந்த கஷ்டம் நஷ்டம் துன்பம் ஏற்பட்டாலும் அதை மறுமையை மனதில் கொண்டு நீ சகிச்சிக்க, இது ஒரு அற்பமான வாழ்க்கை, அங்கே எல்லாமே இழந்ததெல்லாம் கிடைக்கும். இது ஒரு மனிதனை ரொம்ப ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அடுத்ததாக இதே மாதிரி மனிதனை ஆசுவாசப்படுத்தி அவனுக்கு இதுக்கு பிறகும் கொஞ்சம் நஞ்சம் தயக்கங்கள் இருக்குமேயானால் அதை போக்குற விதமாக இன்னொரு நம்பிக்கையை மனிதனுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த உலகத்தில் எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ எல்லாமே நம்மை படைத்த இறைவன் ஒருவன் தீர்மானித்து அதன்படி தான் நடக்கிறது. நம்ம என்னதான் முயற்சி செய்தாலும் அதை மிஞ்சி அல்லாஹ்வுடைய நாட்டை இருந்தால் தான் அது நடக்கும். அப்போ அந்த மாதிரி விதி, இதுக்கு தான் விதின்னு சொல்வது. இஸ்லாமிய நம்பிக்கைகளில் ஒல் கத்ரி ஹைரிஹி ஒ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை அனைத்தையும் கொண்ட விதி இருக்கிறத அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது, இப்படின்னு நீங்கள் நம்புங்க இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இது பார்க்கும் பொழுது எல்லாமே விதிப்படி என்று இருந்தால், அப்போ நாங்கள் எதுக்கு உழைக்கணும், நாங்கள் எதுக்கு பாடுபடணும், நாங்கள் எதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பிக்கை இஸ்லாம் சொல்லலை. இஸ்லாம் விதியை பற்றி சொல்லும் பொழுது கூட ரொம்ப மனிதனுடைய உழைப்புக்கு முட்டுக்கட்டை போடாத வகையில், மனிதனை சோம்பேறி ஆக்காத வகையில் தான் இந்த விதியை நம்ப சொல்லுகிறது. எப்படி சொல்லுது? கடந்து போன காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த காலங்களுக்கு தான் நீங்கள் விதியை நீங்கள் அதன் மீது ஒரு பழியை போடணும். எதிர்காலத்தில் வர்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய விதி என்ன நமக்கு தெரியாது. இப்போ நாளைக்கு இன்னதான் நடக்கும் நமக்கு தெரிஞ்சாதான் விதியில் நீங்கள் பழியை போட்டு இருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்குது என்று உனக்கு தெரியலைங்கும் போது அப்போ விதின்னு சொல்லி நீ போட்டு உட்கார்ந்துருப்பது நியாயம் கிடையாது. அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், விதின்னு சொல்லி சில மார்க்கங்களில் விதியை பற்றி சொல்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்க? நோய் வந்தால் நீ வைத்தியம் பண்ணாத, கடவுள் நோயை கொடுத்த கடவுள் அதுக்குரிய நேரம் வந்தவுடனே குணமாக்கிடுவார், இப்படி இப்படி சொல்லி விதியை நம்ப சொல்கிறாங்க. விதின்னு சொல்லி சோம்பி உட்கார்ந்துறது, உழைக்க போகிறதில்ல. ஏன்? நமக்குன்னு கடவுள் என்ன அளந்து போட்டாரோ அது கிடைச்சிரும். இப்படி சொல்லக்கூடிய விதி நம்பிக்கையாக இருந்தால் அது மனுஷனுக்கு ரொம்ப கேடு செய்யக்கூடிய நம்பிக்கையாக இருக்கும். ஆனால் இந்த இஸ்லாம் எப்படி இந்த விதி நம்பிக்கையை சொல்லுதுன்னு கேட்டால், ரெண்டாக பிரிக்குது. எல்லாமே விதிப்படுதான் அது அப்படி சொல்லிவிட்டாலும் கூட இஸ்லாம் இந்த விதியை ரெண்டு விதமாக பிரித்து ரெண்டுலையுமே நமக்கு நன்மை தரக்கூடியதாக ஆக்குறது. எப்படி பிரிக்கிறது? கடந்து போன காலங்களை பொறுத்த வரைக்கும் எது நடந்துருச்சோ தெரியுது நமக்கு, அப்போ அதான் விதி. என்ன நடந்து முடிந்து விட்டதோ அதுதான் விதி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்போ கடந்து போன காலங்களில் உள்ளது தான் நம்முடைய மனசை பாதிக்கும், நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். எப்படிலாம் ஏற்படுத்தும்? நம்ம ஒரு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு தொழிலை துவக்குறோம், 10 வருஷமோ 20 வருஷமோ அதுக்காக வேண்டி பாடுபட்டுருக்குறோம். பாடுபட்டு வளர்த்து ஒரு பெரிய ஒரு அளவுக்கு கொண்டு அந்த தொழிலை நிப்பாட்டிட்டோம். திடீரென்று எதிர்பாராத விதமாக அந்த தொழில் ஒட்டுமொத்தமாக நலிவடைஞ்சு போகுதுன்னு வைங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஆஹா, என்னுடைய 25 வருஷ உழைப்பும் போயிடுச்சே, எல்லாமே அழிஞ்சு பாழாகி விட்டதே, நான் அடுத்து என்ன செய்வேன் அப்படின்ட்டு ஒரு நிலைக்கு வரும் பொழுது எல்லாம் போச்சுல. ஒரு மனுஷன் 25 வருஷம் கஷ்டப்பட்டு கீழேருந்து அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு அனுபவப்பட்டு அதை ரொம்ப சிக்கனமாக இருந்து திறமையோட திட்டமிட்டு நிர்வகித்து ஒரு தொழிலை உண்டாக்குறான். அது பொசுக்குன்னு போச்சுன்னு வைங்க, அது அவன் இடிஞ்சு போயிடுறான். மனுஷனை பெருசாக பாதிக்கும்.
இதுக்கு என்னதான் நீங்க ஆறுதல் மறுமையில் கிடைக்குன்னு சொன்னாலும் ஒரு அளவுக்கு ஆறுதல் கிடைச்சாலும் இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆறுதல் வந்து அதிகமாக தேவைப்படுகிறது. அதே மாதிரி வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அது இளமையான நடுத்தர வயசில் இருக்கிறாரு, நல்லா இருந்தவர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போன உடனே அவருடைய மருத்துவத்துக்காக வேண்டி எல்லா விதமான முயற்சியும் பண்ணுகிறான். அமெரிக்காவில் தான் மருந்து இருக்குன்னு அதை தருவிக்கிறான், எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய் வேண்டாலும் செலவழிக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் செலவழித்து செய்ய வேண்டிய எல்லா முயற்சியும் செய்த பிறகு கடைசியில் அவன் செத்து போயிட்டான்னு வைங்க, ஆஹா போச்சே, இவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தமே, டாக்டர்கள்லாம் ரொம்ப நம்பிக்கையாக தானே சொன்னாங்க அப்படின்ற ரொம்ப அவன் விரும்பிய ரொம்ப நேசித்த ஒரு ஆளுக்கு நோய் வந்து இவன் எல்லா காரியத்தையும் ஒழுங்காக செஞ்சிருந்தும் கூட அவனுக்கு அந்த தோல்வி ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் அப்பவும் இடிஞ்சு போயிடுறான். பரீட்சைக்காக வேண்டி ஆரம்பம் முதலே படித்து கஷ்டப்பட்டு மெனக்கட்டு மனப்பாடம் பண்ணி எல்லா விதமான சுகங்களையும் தியாகம் பண்ணி, சினிமாவுக்கு போகிறத தியாகம் பண்ணி, ஊர் சுற்றுறத தியாகம் பண்ணி, அரட்டை அடிக்கிறத தியாகம் பண்ணி, கெட்ட செயல்கள் செய்கிறத தியாகம் பண்ணி, நண்பர்களுடைய பழக்கங்களை எல்லாம் குறைச்சி படிப்பு படிப்பு படிப்புன்னு இருந்துக்கிட்டு இருந்த ஒருத்தன், அதுக்காக வேண்டியே தன்னுடைய நேரத்தை எல்லாம் அர்ப்பணித்த ஒருத்தன் ஃபெயில் ஆயிடுறான். எல்லாம் அப்படியே வாழ்க்கை இருந்து போயிடும். ஜாலியாக இருந்திருக்கலாமே, எல்லாரும் சுற்றுற மாதிரி சுற்றலாமே, இந்த அவன் நல்லா சுற்றி இருந்தான் அவன் பாஸ் ஆகிட்டானே, இவன் தருதலையாக தெரிஞ்சான் இவன் பாஸ் ஆகிட்டானே, இவன் மாதத்துக்கு 10 நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான் இவன் பாஸ் ஆகிட்டானே, நம்ம ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகல நம்ம ஃபெயில் ஆகிட்டோமே, இப்படி நினைப்பானா இல்லையா? அதாவது மனிதன் வந்து எல்லா விதமான முயற்சிகளும் செய்த பிறகும் அவனுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் அந்த நேரத்தில் இவனை எதை சொல்லி ஆறுதல் படுத்துறது? எப்படி இவனுடைய மனசு ஆறும்? எப்படி இவன் தற்கொலை செய்யாமலோ அல்லது குழம்பி போகாமலோ வேற வேற காரியங்களில் ஈடுபடுவதிலிருந்து தவிர்த்து கொள்ளாமலோ இவனை எப்படி ஆக்குறது? இவனை எப்படி தயார்படுத்துறது? அதுக்கு ஒரு நம்பிக்கை வேணுமா இல்லையா? அதுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், ஒரு அறிவுரை, ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுமா இல்லையா? அதை வந்து இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நடந்து முடிந்த ஒரு விஷயமாக இருக்குமையானால் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நம்மளால செய்யற முயற்சி நம்ம செஞ்சிட்டோம், அல்லாஹ்வும் நாடுனா தான் நடக்கும். இப்ப இந்த ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது இறைவன் இதை நாடலன்னு விளங்குது. இறைவன் நாடலன்ற ஒரு விஷயத்துல நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் ஜெயிக்க இயலுமா? இப்படி அதான் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் நஷ்டம் துன்பம் இழப்பு ஏற்பட்டாலும் ஏற்பட்ட உடனேயே ஏற்படுவதற்கு முன்னாடியே உங்களை இப்படி தயார்படுத்தி இருக்கணும். எப்படி தயார்படுத்தணும்? ஏற்பட்ட உடனே தயார்படுத்தினா கூட இது வந்து சரிப்பட்டு வராது. நீங்க துவக்கம் முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, நம்ம என்னதான் முயற்சி செய்தாலும் நம்மை மீறி இறைவனும் நாடினால்தான் இப்ப நம்ம போற காரியம் நடக்கும் என்பது ஒரு அடிமனசுல இருந்து கொண்டிருக்குமையானால் நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த காரியம் வந்து தோற்றுவிட்டாலும் நம்ம பெருசா பாதிக்காது. இந்த மார்க்கத்தில் அனுமதிச்சிருக்கல ஒரு 3 நாளை கவலைப்படலாம், அந்த அளவுக்கு தான் உங்களை பாதிக்குமே தவிர காலமெல்லாம் இடிஞ்சு போற அளவுக்கு நம்மளை உட்கார வைக்குமான்னா வைக்காது. அப்ப எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு உழைப்பும் வீணா போய்விட்டாலும் நம்ம ஜெயிச்சே தீருவோம் அப்படின்னு எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் தோத்து போய்விட்டால், அப்ப இவன் பொழைச்சே தீருவான்னு சொன்னவன் செத்து போய்விட்டால், இவனுக்கு லாபம் தான் இதுல கிடைக்கும், நஷ்டத்துக்கே வழி இல்லை என்று சொன்ன ஒரு வியாபாரம் நஷ்டத்தை தந்து விட்டால் கண்டிப்பாக மனிதனை பாதிக்கும். எந்த மனிதனை பாதிக்கும்? எந்த மனிதனுடைய உள்ளத்தில் இஸ்லாம் சொல்லுகிற இந்த நம்பிக்கை சொல்லக்கூடிய விதத்தில், இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் ஆழமாக பதியவில்லையோ அவனை அந்த நம்பிக்கை வந்து பாதிச்சிடும். இந்த நம்பிக்கை ஆழமா பதிஞ்சா இஸ்லாம் சொல்ற மாதிரி எப்படி நம்பனே? நம்ம எந்த ஒரு காரியத்தை துவக்கும் பொழுதும் நம்ம என்ன நினைச்சு துவக்கணும்? நம்மளை முயற்சிக்க சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதை நம்ம மீது கடமையாக்கி இருக்கிறான். அதனால நம்ம முயற்சி பண்ண. ஏன்னா எதிர்காலம் நமக்கு தெரியாது, எதிர்காலத்தில் என்ன நடக்குன்னு தெரியாத காரணத்தினால நம்மளால் ஏண்ட அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சிகள்லாம் பண்ணின பிறகும் நடக்காமலும் போகலாம். இப்படி ஒன்னு எதிர்பார்த்து இருந்தால் அது நம்மளை பாதிக்காது. செய்யும் போது கன்ஃபார்மா 100% நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அது தோல்வி அடையும் போது உங்களை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துது. நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் எப்படி செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் இறைவன் நம்ம கட்டளையிட்டு இருக்கிறான், நம்மளுக்கு எந்த முயற்சியும் நம்ம கையை குறை வைக்கவே வேண்டாம் என்ற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம்? பாடுபடுவோம். ஆனாலும் இது தோத்தும் போகலாம், இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கணும், இப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். எதை செய்யறதா இருந்தா, ஒரு கடை வைக்க போறோமா, நல்ல இடமா தான் இருக்கு, லொகேஷன் நல்லா இருக்குது,
ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்லாம் மக்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கடையை வச்சா வியாபாரம் நடக்கும், எல்லாத்தையும் கணக்கு பண்ணுறோம். இது பணப்புழக்கம் உள்ள ஏரியாவாக இருக்குது, இது சரியாக தான் இருக்கும்னு ஒரு கடையை வைக்கிறோம். வைக்கும்போது எப்படி வைக்கணும்? இது 100% லாபம் தான், டவுட்டே கிடையாது அப்படின்னு நினைச்சோம். நஷ்டம் வந்தால் செத்தோம், தொலைஞ்சோம். எப்படி வைக்கணும்? ஏதோ நம்மளால எந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம செஞ்சு விட்டோம். இதுக்கும் மேலே உள்ளங்களை திருப்பி விடக்கூடியவன் அல்லாஹ்வா இருக்கிறான். ரிஸ்க்கு தர்றவன் அவனாக இருக்கிறான். நாடியவருக்கு தான் தருவான். அவன் வந்து இப்போ நம்ம திறமையை கொண்டுலாம் கிடைக்கிறது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நீங்க வந்து சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? நாடுறவங்களுக்கு தான் அல்லாஹ் ரிஸ்க்கு தர்றாங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? எவ்வளவோ திறமை உள்ளவர்களுக்கு கொடுக்காம இருக்கிறானே, திறமை இல்லாதவங்களாம் கொடுத்துட்றானே. அப்ப இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? அவன் நாடுனா தான் தர்றான்னு நினைச்சு இப்படிலாம் நம்மளை ஆறுதல் படுத்தி கொண்டு ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுதே இன்ஷா அல்லாஹ் இறைவன் நடக்கும், நடக்காமலும் போய்விடலாம். இது சேர்ந்து சேர்ந்து இருக்கணும். இறைவன் கிடைக்கும், கிடைக்காமலும் போய்விடலாம். அது வெளியில போய் நோட்டீஸ் அடிச்சு விளம்பரப்படுத்த தேவையில்லை. அடிமனசில் அப்படி இருக்கணும். ஒரு நோயாளியை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறோம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுனால் அவர் குணமாகி விடுவார். நல்ல மருந்துகள்லாம் நம்ம ஓரளவுக்கு செஞ்சிருக்கிறோம். ஆனாலும் அல்லாஹ் நாடுனா இது நடக்காம ஆள் போயிடும், செஞ்சிடலாம். அல்ல நோய் குணமாகாமலும் போயிடலாம். இந்த நோய்க்கு வைத்தியம் இல்லை என்று கூட மருத்துவர்கள் கை விரிச்சிடலாம். அதுக்கும் சான்ஸ் இருக்கிறது. இப்படியே செய்து நம்ம பழகி கொண்டோமே ஆனால் அது நடந்து முடிந்த பிறகு நம்ம அதை தூக்கி மேலே வச்சிடணும். எது அடி மனசுல கிடந்துச்சோ அதை தூக்கி இப்ப தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முந்தி எதிர்காலம் அல்லாஹ்வுடைய விதி என்னன்னு தெரியாம இருந்துருச்சு. இப்ப நஷ்டம் ஏற்பட்டவன என்ன தெரியுது? ஓ இதுதான் அல்லாஹ் நாடுன்னு தெரிஞ்சு போச்சு. மூத்தா போனவன் என்ன தெரியுது? பொழைச்சிருவாருங்கிறது அறிகுறியில வச்சு தெரிஞ்சு. மண்டையை போட்டவன என்ன தெரியுது? ஓ இதுதான் அல்லாஹ் நாடுனது, நடந்துருச்சுல, அப்ப இதுதான் அல்லாஹ் நாடுனது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மிஞ்சி நம்ம செயல்பட இயலுமா? அதுக்கு மேல நம்ம போயிட முடியுமா? அவன் இதைத்தான் நாடி இருக்கிறான்னு தெரியும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அப்படி டவுன் ஆகிக்கணும். முடிஞ்சு வச்சு நமக்கு அல்லாஹ் மறுபடியும் நாட்டா தருவான். இப்ப என்ன இதுக்கு இதை விட இன்னொரு 1000 மடங்கு நம்ம செஞ்சிருந்தாலும் இந்த ரிசல்ட் இப்படித்தான் இருக்குன்னு நம்ம பண்ணீங்க. இப்ப நீங்க முயற்சி பண்ணிட்டீங்கல்ல, எல்லா முயற்சி பண்ண பிறகு தோத்து போச்சு நான் நினைக்கிறேன். இன்னும் 1000 மடங்கு நான் முயற்சி பண்ணி இருந்தாலும் எனக்கு கிடைக்க கூடாது என்று அல்லாஹ் எழுதி இருந்தான்னு சொன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் இப்ப நடந்து முடிந்திருக்கிறது. இப்படி நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். இதை வந்து அல்லாஹ் வந்து 57வது அத்தியாயத்துல 22, 23 ஆகிய வசனங்கள்ல எப்படி சொல்றான்? மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி, இந்த பூமியில ஏற்படுகிற எந்த துன்பமாக இருந்தாலும், ஒலாஃபி அம்புசிக்கும், உங்களுக்கு உள்ளே ஏற்படக்கூடிய துன்பங்களாக இருந்தாலும், இல்லாஃபி கிதாப், அது பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. இந்த பூமியில உள்ள எந்த துன்பமாக இருந்தாலும் அது அனைத்து ரெக்கார்டில் இருக்கிறது. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். மின் கபலி அன் நப்ராஹா, அதை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே, நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடியே அது பதிவேட்டில் இருக்கிறது. அவ பதிவேட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடி இதான் நடக்கும் நான் எழுதி வச்சுவிட்டேன். அதுதான் நடக்கும். இன்னதாலிக்க அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்வுக்கு லேசு. எது லேசு? நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்படித்தான் நடக்கும்னு தீர்மானம் பண்றது அல்லாஹ்வுக்கு லேசு. அவன் படைச்சவன், இறைவன், நினைச்சதான் நடக்கும். அவன் எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கவே தவிர அவனுடைய நாட்டத்தை மிஞ்சி ஒன்று நடக்காதுங்கிறதுனால இது லேசு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு காரணம் சொல்றான். எதுக்கு அவன் இப்படி செஞ்சிருக்கேன் தெரியுமா? லிகைலா தஸவ் அலாமா ஃபாத்தகும், உங்களுக்கு தவறி போனதற்காக வேண்டி நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகவும், வலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும், உங்களுக்கு இறைவன் தந்திருக்கிறான அதுல நீங்கள் வந்து மதிமயங்க மமதை கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் இப்படி நான் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன். எதுக்கு நான் முன்னாடியே திட்டம் போட்டேன் தெரியுமா? ஏன் திட்டப்படிதான் நடக்குன்னு இருந்தா தான் நீ வந்து கவலைப்பட மாட்ட. உன் உழைப்புல நடக்குன்னு நினைச்சுக்கிட்டு போன ஃபெயிலியர் ஆச்சுன்னா கவலைப்படுவ. என்னாலதான் இது நடக்கும், நான் நடத்தியே காட்டுவேன், இதுல மாற்றமே கிடையாதுன்னு இறங்குனேன்னு வை, அந்த காரியம் நடக்கலன்னா அப்புறம் கவலைப்படுவேன். அப்ப ஏன் தேவையில்லாம கவலைப்பட போற? முதல்ல இது முடிவு பண்ணிக்கிற வேண்டியதானே. என்ன முடிவு பண்ணிக்கிறேன்னு? அல்ல நான் நாணயமா நடக்கும், இல்லைன்னா நடக்காது. நடக்கலையா, இறைவா நான் உன்ட்ட போட்டிக்கு வரல, நீ நாடுனா உன்னை மிஞ்சி நான் நாடுறதுக்கு நான் யாரு
உன் முடிவை மீறி ஜெயிக்கிறதுக்கு நான் யாரு? நான் ஒரு அற்பத்தில் அற்பமான ஒரு பலவீனமான ஒரு படைப்பு. உனக்கு போட்டியா நான் வந்து நிக்க இயலுமா? அந்த துன்பங்களை சுத்தமா வந்து கிளீன் பண்ணி எடுக்கணும்ல. அதுக்கெல்லாம் என்ன பண்றான்? இதை வந்து எல்லா விஷயங்களையும் நான் வந்து ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறேன். எதுக்குன்னு கேட்டா ரெண்டு விஷயம் சொல்றான் எல்லாம். ஒன்னு லிகைலா தஸவ் அலாமா ஃபாத்தகும், உங்களுக்கு எது தப்பி விட்டதோ, நீங்கள் எதை இழந்து விட்டீர்களோ அதுக்கு நீங்க கவலைப்படக்கூடாது. கவலைப்படாம இருக்கிற மருந்து எதுல இருக்குங்கிறான்ல, நான் விதி இன்றி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேனே அதுல உனக்கு இந்த நன்மை இருக்கு. சுமை தாங்கி மாறிங்க. இந்த விதியை நம்புற ஒருத்தனா இருந்தா அவன் வந்து கோடி கோடி கோடியான ரூபாய்கள் கப்பலே மூழ்கி போனா கூட என்ன செய்வான்? அவன் பாட்டுக்கு வருவா, சாதாரணமா பெட்டிக்கேட்ல போய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு போறது ரெடி ஆயிடுவான், தன்னை தயார்படுத்திக்கிறான். ஏன் முடியல, நம்மளால என்ன செஞ்சுட்டான்ல, தர்ற வரைக்கும் தரதான் செஞ்சான், நல்லா வைக்கிற வரைக்கும் வைக்கத்தான் செஞ்சான், ஒரு குறை எல்லாம் வைக்கல. இப்ப நமக்கு நாடலை விடு, அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒரு நார்மலுக்கு ஒடியாந்துடுறான். என்னமோ ஒரு நம்மள்ட்ட உள்ளது அப்படி யாரும் அந்த கவலை எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும், உருவி எடுத்துட்டு போன மாதிரி இருக்கும். அப்ப நமக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்காக வேண்டி கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், அதே மாதிரி ஒரு மனுஷன் படிப்படியா ஒரு பாக்கியங்களை பெற்றாண்டு வைங்க, பெற்றாண்டு சொன்னா அவன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டடியா இருப்பான். ஒரேடியா அவனுக்கு ஆணவம் திமிரெல்லாம் அவ்வளவு ஜாஸ்தியா வராது. அதே நேரத்தில் வந்து திடீர்னு நேத்து சோத்துக்கு செத்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு பெரிய உலக பணக்காரில் ஒரு ஆளை போயிட்டான்னு வைங்க, இவனை பிடிக்க இயலுமா? இவனுக்கு அந்த தாங்க இயலாம, திடீர்னு அந்த பாக்கியங்களை தாங்க இயலாம அந்த இன்ப அதிர்ச்சி அவனை தாறுமாறா ஆக்கி விட்டுரும், அவனை மெண்டலாக்கி விட்டுரும். அவனுக்கு முடிவு எடுக்கவே இயலாது. அவனுக்கு அதிகமான பணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பேர் தூங்காம இருக்கிறாங்களே. நம்ம சோத்துக்கு இல்லாதவன் தான் தூங்காம இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க. ரொம்ப சோத்துக்கு வச்சுக்கிறோன்னு தூங்க மாட்டேங்கிறான். ஏன்? அவனுக்கு சும்மா படிப்படியா சுமந்து 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 ட்ரைனிங் எடுத்தா தான் அதையும் தாங்கிக் கொள்ள இயலும். திடீரென்று நமக்கு அதிகமான சந்தோஷங்கள் கிடைத்து விட்டால் அப்ப அது கூட நம்மளை என்ன செய்யும்? நம்மளை திமிராக்கி விட்டுரும். நம்மளுக்கு தாங்க முடியாத ஒரு தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு நீ தான் முதலமைச்சர் உட்கார வச்சா என்ன விலைக்கு ஆகும்? அது தாங்க இயலுமா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குது உலகத்துல. அந்த மாதிரி எல்லாம் கூட இறைவன் என்ன செய்யறான்? எங்கேயோ குப்பையில கடந்த ஒரு ஆளை கொண்டே கோபுரத்திலையும் வைக்கத்தான் செய்யறான். கோபுரத்தில் இருந்தாலும் கொண்டே ஒரே குப்பை மெட்டில தள்ளவும் செய்யத்தான் செய்யறான். எதுவும் நடக்கலாம் உலகத்துல, எது வேண்டாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நமக்கு எதிர்பாராத ஒரு அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைத்து விடும் பொழுது நமக்கு ஓவரா மமதை வந்துடும். ஆனா விதியை நம்பினா மமதை வராது. என்ன வராது? நான் திடீர்னு கோடீஸ்வரனா போயிட்டேன்னா என் திறமையால் வந்தது, நான் வந்து அடுத்தவனை மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருவேன். என் உழைப்பால் வந்து நான் தான் ஆளு அப்படின்னு நினைச்சா என்கிட்ட உள்ள எல்லா நல்ல பண்பும் செத்து போயிடும், நிம்மதியும் சேர்ந்து தொலைஞ்சு போயிடும். அப்ப எவ்வளவுக்கு எனக்கு இன்பங்களும் பாக்கியங்களும் வந்தாலும் நான் அதை எப்படி எதிர்கொள்ளணும்? இது நம்மளால உழைக்க வேண்டியது உழைச்சோம், இதனால கிடைக்கல. இது அல்லாஹ் வந்து விதியில நமக்கு எழுதி வச்சுட்டான், அது கிடைச்சு போச்சு. அவன் எழுதி வைக்கல என்று சொன்னா இந்த உழைப்பினால் இது கிடைத்து இருக்காது. அப்ப என் உழைப்பினால் மாத்திரம், உழைக்கிறது கடமைங்கிறதுக்கு நான் உழைச்சனே தவிர உழைப்பினால்தான் இது கிடைச்சிச்சுன்னு கிடையாது. இது அவன் தர நினைக்கும் போது தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா எடுக்க நினைக்கும் போது எடுத்துருவாங்கிறது அதுக்குள்ள வந்துரும்ல. அப்ப நம்ம ஸ்டடியா இருப்போம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? குழம்ப மாட்டோம், தடுமாற மாட்டோம், மன நிம்மதி இழந்துட மாட்டோம். ஒரே மாதிரியாக சீரா இருக்கணும் ஒரு மனிதன். என்ன செய்யக்கூடாது? திடீர்னு மேல போகணும்னு அப்படி ஆகான்னு குதிக்கிறது, கீழே போகணும்னு ஓகோன்னு இப்படி இடிஞ்சு உட்கார்ந்துடுறது, இந்த மாதிரிலாம் இல்லாம மனிதன் எப்போதுமே சீராக ஒரு ஸ்டெடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை ஆசுவாசப்படுத்தக்கூடியது எது? இந்த விதிங்கிற நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனால் இந்த விதியை பார்த்தோம்னு சொன்னா அது இஸ்லாத்துல ஒரு முரண்பாடு மாதிரி கூட இருக்கும். என்ன முரண்பாடு? சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா குரான்ல ஹதீஸ்லயும் பாத்தீங்கன்னா சில வசனங்கள்ல எல்லாமே விதிப்படி தான் நடக்குது அப்படிங்கிற கருத்துல இருக்கும். வேற சில வசனங்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஓ முயற்சி தான் அம்பட்டுமே, ஒன்னாலதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு குரான்ல முரண்பாடு இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் கூட சில பேருக்கு வரும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட சஹாபாக்கள் வந்து இதெல்லாம் வைத்துக்கொண்டு சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க. விதிதான், எல்லாம் விதிப்படி தான் நடக்குது, அதெல்லாம் கிடையாது, நம்ம உழைப்புலாம் நடக்குது, அதெல்லாம் கிடையாது, விதிப்படி தான் நடக்குது. அதுக்கு சில வசனங்கள் இருக்கு, இதுக்கும் சில வசனங்கள் இருக்கிறது. இதுகளை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வர்றாங்க. வரும்போது என்ன செய்யறாங்க? இந்த விதியை பத்தி இந்த மக்கள் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, அப்ப அவங்களுடைய முகத்துல மாதுளை முத்துக்கள் தெரித்தது போல இப்படி செவந்து போய் கோபம்
அவ்வளோ கட்டும் கோபம். இந்த இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற ஆட்களை கண்டவுடனே கடுமையான கோபத்தை கொண்டு என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு முந்தி உள்ள மக்கள் இந்த மாதிரி விதியில சர்ச்சை பண்ண காரணத்தினால தான் அழிஞ்சு போயிட்டாங்க. நீங்க தயவு செய்து விதியில சர்ச்சை பண்ணாதீங்க. விதிங்கிற முரண்பாடு மாதிரி தெரியும், ஆனால் அது நமக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது அப்படிங்கிறதும் என்னுடைய உழைப்பில் தான் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு முரண் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை அறிந்து கொள்ற அறிவு உங்களுக்கு கிடையாது. மறுமையில் அல்லாஹ் நம்மளை திரும்பி எழுப்பும் பொழுது அதனுடைய சூட்சமத்தை விளங்க வைப்பான் அப்படி நினைத்து கொண்டு அதை நம்பிடணும். எப்படி நம்பணும்? அதை இஸ்லாம் பிரிக்குது. எப்படி பிரிக்கணும்? நடந்து முடிந்த விஷயங்களுக்கு இது விதிப்படி நடந்தது என்று நினைத்துக்கொள். இது நான் சொன்னக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதுல 6381வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் விதியில கொண்டு மோத விட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காம நீங்க விதியை எப்படி நம்பணும்? நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்டர்கள் எதுவாக இருந்தாலும் விதி என்று ஒன்று இல்லாவிட்டால் எப்படி நம்ம நடக்குவோமோ அந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு. அடுத்த இந்த செகண்டுக்கு முந்தின செகண்ட் வரைக்கும் உள்ள ஒரு நிகழ்ச்சிகளை பத்தி நினைக்கும் பொழுது விதி மேல தூக்கி போட்டுறணும். நம்மளுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு விட்டுறணும். எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் விதி ஒண்ணு கிடையாதுங்கிற மாதிரி செயலை வச்சுக்கிறேன். மனசில் நம்பணும் விதிய. செயல்பாடுகளை எப்படி அமைச்சுக்கிறேன்னு, சம்பாதிக்க போகணும், அதான் அல்லாஹ் நாடுனா எனக்கு கிடைச்சிருமே அப்படி இருக்கக்கூடாது. மருத்துவம் செய்ய போகணும், அல்லாஹ் நாடுனா தான் எனக்கு கிடைச்சிருமே அப்படின்னு போயிடக்கூடாது. எல்லாமே அந்த மாதிரி என்ன செய்யணும், விதினால சோம்பி உட்கார்றாங்கல்ல சில பேர், அந்த சோம்பி உட்கார்ற அந்த மாதிரி ஆக்கி விடாமல் என்ன செய்யணும், விதி எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே விதியெல்லாம் கிடையாது. நம்ம தான் முயற்சி பண்ணணும், நம்ம தான் சம்பாதிக்கணும், நம்ம தான் வைத்தியம் பண்ணணும், நம்ம தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நடந்துட்டு போங்க. நடந்து முடிஞ்ச பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டம் போட்டுதான்னு சொல்லி போங்க. இப்ப நன்மை கிடைக்குதா இல்லையா? இது ஒரு குழப்ப மாதிரி உனக்கு தெரிஞ்சா கூட உனக்கு என்ன கிடைக்குது? எவ்வளவு பெரிய துன்பங்கள் நீ சந்திச்சா கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுதான் சொல்லும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறதா இல்லையா? அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கிராமவாசிகள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அலா நததாவா, நாங்க மருத்துவம்லாம் செய்யலாமா? எதுக்கு இதை கேட்கிறாங்க? அந்த காலத்தில் இருந்த சமூக மக்கள்கிட்ட இறைவனை பற்றி விதியை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்க, நோயை கொடுத்து அல்லாஹ் குணமாக்க மாட்டானா? நம்ம எதுக்கு வைத்தியம் பண்ணணும்? நோய் எப்படி இத்தனாம் தேதிக்கு வருதுன்னு எல்லாம் எழுதுனானோ இத்தனாம் தேதிக்கு போகும்னு எழுதி தானே வச்சிருப்பான். போகும்னு எழுதுனா தானே போகும், போவாதுன்னு எழுதுனா வைத்தியம் செஞ்சாலும் போவாது தானே அப்படின்னு சொல்லி அதை புரியுறாங்க. அது எதிர்காலத்து விஷயத்துல கொண்டு விதியில பழிய போட்டு ஒன்னும் செய்யாம இருக்கிறதுக்காக வேண்டி கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மௌட்டிகத்தை ஒத்துக்கிறல. செய்யற முயற்சியெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு விதி மேல பழிய போட்டுறாத, நடந்து முடிஞ்சதுக்கு தான் விதியை பத்தி பேசணும். அப்ப கால நாம் யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே கண்டிப்பா நீங்க வைத்தியம் செய்யணும். ததாவோ, ஏன் ஃபைன்னல்லாஹ லம் யலதான் இல்லா வலாலஹு ஷிஃபான், எந்த ஒரு நோயை அல்லாஹ் உலகத்துல தந்திருந்தாலும் அதுக்கு நிவாரணத்தையும் மருந்தையும் இல்லா தான். அப்ப மருந்தையும் தராமல் பண்ணதில்ல, ஒரே ஒரு இல்லாதான் வாஹிதன், ஒரு நோயை தவிர அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, அந்த ஒரு நோய் எது? முதுமை. முதுமை போவா? முதுமை ஒரு நோய் தானே. ஒரு 25 வயசுல இருந்த மாதிரி 50 வயசுல இருக்க முடியுமா? 50 வயசுல இருந்த மாதிரி 75 வயசுல இருக்க முடியுமா? முடியாது. அதை குணப்படுத்த இயலுமா? அதுக்கு ஏதாவது மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கிறானா? அது கிடையாது. அந்த ஒரு நோயை தவிர எந்த ஒரு நோயை அல்லாஹ் தந்தாலும் மருந்தை வச்சிருக்கிறான். அந்த மருந்தின் மூலமாக தான் குணமாகுங்கிறத விதி. அப்ப நீ என்ன பண்ணணும்? அதுக்குரிய முயற்சிகளை நீ பண்ணணும். விதியின் மீது பழிய போட்டுக்கொண்டு நீ என்ன செஞ்சிடக்கூடாது, நீ உன்னுடைய உழைப்புகளை உன்னுடைய முயற்சிகளை அந்த விதியை சொல்லும் போது எப்படி சொல்லுது பாத்தீங்களா? விதியின் சில பேர் விதியை நம்புறேன்னு சொல்லி அந்த கடைசிக்கு போயிடுறாங்க, சில பேர் விதியெல்லாம் கிடையாது இந்த கடைசிக்கு வந்துடுறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? அப்ப நடுவுல நின்று கொண்டு ஒரு கோடை போடுது. நீ இருக்கக்கூடிய இந்த செகண்ட் இதுதான் எல்லை கோடு. இந்த செகண்டுக்கு முந்தினது, இந்த செகண்டுக்கு பிந்தினது. இந்த செகண்டுக்கு முந்தினதை பத்தி பேசுறியா? எல்லாம் நடந்து போச்சா? விதி இன்னதான் தெரிஞ்சு போச்சா? விதி மேல பழிய போட்டு பேசாம உன்னை ஆசுவாசப்படுத்திக்க. அடுத்த செகண்டை பத்தி உனக்கு தெரியாதா? விதி இல்லைங்கிற மாதிரி செயல்பட்டுட்டப்போ அப்ப எவ்வளவு அழகா இருக்கு இந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையினால எவ்வளவு பெரிய நிம்மதி ஏற்படுது. உழைப்புக்கும் பாதிப்பு வர மாட்டேங்குது. அதே நேரத்தில் நடந்து முடிஞ்சதுக்காக வேண்டி இடிஞ்சு போய் உட்கார்ற ஒரு நிலைமை ஏற்பட மாட்டேங்குது. அது நம்ம பார்க்கிறோம். இது திருமதியில இந்த மருத்துவம் செய்யலாமான்னு கேட்டதை திருமதியில 1900
61வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சஹாபி வர்றாரு, அம்ர் இப்னு உமையாங்கிற அந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாரு, அரசிலு ராஹிலத்தி வத்தவக்கலு, என்னுடைய ஒட்டகத்தை என்னுடைய வாகனத்தை வந்து நான் அவிழ்த்து விட்டு விட்டு நான் நம்பிக்கை வைப்பதா, அல்லது வந்து அவிழ்த்து விடாம வந்து கட்டி போட்டு நம்பிக்கை வைப்பதா கேட்கிறாரு. என்ற ஒரு ஒட்டகம் இருக்குது, அதை வந்து நான் அவிழ்த்து விட்டுட்டு, ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா அது நிற்கும், பாதுகாப்பா நிற்கும், அல்லாமல் நம்பிக்கை வச்சிருவோம், இல்லைன்னா அல்லது போறாத போயிடும், அப்படி நம்ம செய்யறதான்னு கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கட்டி போடுப்பா, முயற்சி பண்ணு, அந்த ஒட்டகம் ஓடி போயிடக்கூடாதுங்கிறதுக்கு நீ செய்யற எல்லா முயற்சியும் பண்ணிரு, அதுக்கு பிறகு ஓடி போச்சுன்னு சொன்னா அல்லாஹ் நாடல, கட்டி போட்டாலும் ஓடத்தான் செய்யும், கட்டி போட்டாலும் ஓடத்தான் செய்யும், அப்போதைக்கு நீ விதி மேல போடணுமே தவிர கட்டி போட்டு நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தபரானிங்கிற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி தான் இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டா, அதாவது விதியின் மீது நம்பிக்கை வைத்து சோம்பி இருக்கிறதையும் தடுக்கிறது. யமன் வாசிகள், ஏமன்கிற பகுதியை சேர்ந்த அந்த மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஹஜ்ஜிக்கு வருவாங்க, மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்ய வருவாங்க. எந்த ஒரு ஆட்களும் வெளியூருக்குன்னு வந்தாங்கன்னு சொன்னா தேவையான சாதனங்களை கொண்டு வந்தா தான் வாழ முடியும். நம்ம ஊர்லன்னா நம்ம வீட்டு வாசல்ல சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ வெளியூருக்கு போறோம்னு சொன்னா கட்டிச்சோரையோ ரொட்டியோ எதை எடுத்துட்டு போகணும். இந்த காலத்துல பணத்தை கொண்டு போகணும், அல்லது ஒரு கார்டையாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஏதாவது வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், கொண்டு போகணும். அப்படின்னா தான் வாழ முடியும். அந்த ஏமன் வாசிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஹஜ்ஜிக்கு வருவாங்களாம், எதுவுமே கொண்டு வர மாட்டாங்களாம். கொண்டு வராம என்ன செய்வாங்க, நாங்களும் அல்லாஹ் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற ஆளுக்கு, அல்லாஹ் எங்களுக்கு சோறு தர மாட்டானா, படைச்ச எங்களுடைய இறைவன் வந்து எங்களுக்கு உணவு தர மாட்டானா, அதுக்காக வேண்டிதான் நாங்க என்ன செய்யறோம், இப்படி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்காவுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, பசிக்குமா வயிறு, உடனே ஏதாவது கொடுங்களேன், கையெந்த ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது வரும்போது பயங்கர நம்பிக்கையோடு வருவாங்க. என்ன நம்பிக்கை, அல்லாஹ் நமக்கு தராமையா விட்டுற போறான், நமக்கு எழுது நமக்கு கிடைக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லி வீசுன கையும் வெறுங்கையுமா எங்க வந்துடுறது, ஹஜ்ஜிக்கு வர்றேன்னு வந்துடுறது. வந்துட்டு அங்க வயிற்று பசி வந்த உடனே எல்லாம் முடிஞ்சு போன உடனே மக்கள்கிட்ட கையேந்த ஆரம்பிச்சிடுறது. உடனே அல்லாஹ் என்ன பண்றான், அப்பதான் இறக்குறான், தஸவ்வது, நீங்க வந்து கட்டி சாதகத்தை, அதாவது பயணத்திற்கான உணவுகளை தயார் செய்து கொள்ளுங்கள். பயணத்துக்குன்னு போறீங்கல்ல, அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். அதுல முக்கியமான தக்குவாங்கிறது முக்கியம். இன்ன கைர ஜாதி தக்குவா, நீங்கள் சேமித்துக் கொள்ள வேண்டியதுல ரொம்ப சிறந்தது தக்குவா, அது ஒண்ணு முக்கியம். தக்குவா மட்டும் வச்சுக்கிட்டு போயிடாதீங்க, அதோட சேர்த்து எது வச்சுக்கிறேன்னு, தேவையான உணவு, போக்குவரத்து, போர்வை கிருவை காலுறை எல்லாம் வச்சுக்கிறேன்னு, அப்படி கொண்டு போங்க அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். இது வந்து புகாரியில 1523வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து நம்முடைய விதி விஷயத்துல பேலன்ஸா கொண்டு போகணும். பேலன்ஸா கொண்டு போனா நிம்மதி. இந்த கடைசியில போய்கிட்டு எல்லாம் விதி தாண்டு உட்கார்ந்து படுத்து கிடந்தா உனக்கு பயங்கர கஷ்டமாயிரும். விதியை வந்து தப்பான விதி எல்லா மதங்களும் சொல்லுகிறது, அது அந்த எல்லை கோடு போடாம சொல்லி கொடுக்கறதுனால என்ன பண்றான், நிறைய பேரு விதிப்படி நடக்கும்னு சொல்லிட்டு உழைக்க மாட்டேங்கிறான், வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறான், எந்த ஒரு தொழில்துறையும் பண்ண மாட்டேங்கிறான், இறைவன் நாட நினைஞ்சனே எனக்கு கிடைச்சு போயிடும் அப்படிங்கிறான். அப்படி இதுவும் தப்பா போயிடுது. விதியை பத்தி இப்படி நினைச்சாலும், அல்லது விதியை கிடையாது ஏன் உழைப்பு தான் நினைச்சான்னு வைங்க, அவன் நினைச்சபடி நடக்கலன்னு சொன்னா ஆளு உடஞ்சி இடிஞ்சு போய் விடுகிறான். அப்ப ரெண்டுமே மனிதனை பாதிக்குதா இல்லையா? அதுதான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, நடுவுல கொண்டா நிப்பாட்டி ஒரு அழகான ஒரு வழிமுறையை சொல்லுகிறது. இப்ப அகமது இப்னு ஒரு புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு அறிஞர் அழகான ஒரு விளக்கம் சொல்லுவார் பாருங்க. அகமது இப்னு ஹம்பல்னு ஒரு அறிஞர், அவர்கிட்ட ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த பாருங்க நான் வந்து மக்காவுக்கு போறேன், ஹஜ்ஜிக்கு போறேன், போகும்போது எந்த விதமான தயாரிப்புகளும் இல்லாம வெறுங்கையா நான் போறேன், இறைவன் மீது நம்பிக்கை வச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பேர் அவர் தவக்கல்னு சொல்றாரு. நான் வந்து இறைவன் மீது ரொம்ப அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு என்ன செய்ய போறேன், ஹஜ்ஜிக்கு போறேன். அப்ப அகமது இப்னு ஹம்பல் கேட்கிறாங்க, அப்படியா, தாராளமா போப்பா, ஆனா அந்த கூட்டமா போவாங்கல்ல அவங்களோட சேர்ந்து போக கூடாது, நீ தனியா தான் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, தனியா முடியாத, அவங்களோட தானே போகணும். அப்ப நீ அந்த கூட்டத்து மேல தவக்கல் வச்சிருக்கிற, அவங்களோட போனா ஏதாவது தருவாங்க, நீ வந்து தவக்கல் பொய்ங்கிறாங்க. அதாவது ஒண்ணும் இல்லாம அல்லாஹ் பாத்துக்கிறான்னு போறது இருக்க, அது பொய், நீ பொய் சொல்ற, நீ நெசமாக அல்லாஹ் பாத்துக்கிறான்னு நினைக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்,
யாரும் என் கூட வர வேண்டியதில்லை, கூட மாட வர சாப்பாடுலாம் நாட மாட்டேன், நான் பாட்டு தன்னந்தனியா போவேன்னு போனீங்கன்னா அப்ப நீ நம்புறது பொய்ன்னு உனக்கே கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு தெரிஞ்சு போயிடும். பசிச்சவனு தெரிஞ்சு போயிடும், தாகம் வந்தோன்னு தெரிஞ்சு போயிடும், இருட்டணும்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப நீங்க வாட்டு கூட்டத்தில் சேர்ந்து ஒன்னும் எடுத்துட்டு போக மாட்டீங்க, கூட்டத்தில் சேர்ந்துக்கிருவீங்க, அவங்க சாப்பிடும் பார்ப்பீங்க, கையை நீட்டுவீங்க. இதுக்கு பேர் தவக்கலா? இதுக்கு பேர் விதியை நம்புறதா? அப்ப இந்த விதி நம்பிக்கையை வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ணக்கூடிய கூட்டங்களும் என்ன இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. அதையும் இஸ்லாம் தடுக்கிறது. அதே நேரத்தில் நடந்து முடிஞ்ச பிறகு அதெல்லாம் கிடையாது, உழைப்பு தான் நினைச்சு எல்லாம் இடிஞ்சு போய் உட்கார்றதையும் தடுக்கிறது. இவ்வளவு அழகான ஒரு பேலன்ஸாக என்ன செய்யுது இஸ்லாம் நமக்கு ஒரு வழிமுறையை சொல்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. அவுஃப் இப்னு மாலிக்ங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க. அதாவது இரண்டு மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வழக்கு சம்பந்தமா வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஜனாதிபதியாகவும் அவங்க தான் இருக்கிறாங்க, நீதிபதியாகவும் அவங்க தான் இருக்கிறாங்க. எந்த கேஸா இருந்தாலும் மதீனாவுல எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் நபிகள் நாயகத்திற்கு தான் வரும். அவங்க விசாரிச்சு சொல்ற தீர்ப்பு தான் தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரெண்டு பேர் வர்றாங்க. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஒரு ஆளுக்கு தானே தீர்ப்பளிக்க முடியும், இது என்னுடையதான் இது என்னுடையதான் ரெண்டு பேரும் கேட்டாங்கன்னா ரெண்டு பேருமா கொடுக்க முடியும், இது உனக்கு தான் யாராவது ஒரு ஆளுக்கு தான் சொல்ல முடியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆளுக்குரிய இந்த ஓய் தான் எடுத்துட்டு போப்பா, இந்த ஃபேன் உனக்குரியது தான், இந்த சட்டை உனக்குரியதான், இந்த வீடு உனக்குரியதான் ஏதோ சொல்லிவிட்டாங்க. சொன்ன உடனே இந்த பாதிக்கப்பட்டார்ல, யாருக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டுச்சோ அவர் என்ன பண்றாரு, ஹஸ்பி அல்லாஹு நேமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன் ஒரு சிறந்த பொறுப்பாளன்கிறார். அவர் என்ன செய்யறாரு, இவர் தோத்து போயிட்டார்ல, இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வழக்கு கொண்டு போகும்போது எப்படி போயிருக்கனே, இது என்னுடையதான் என்பதற்குரிய ஆதாரங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்குரிய சாட்சியெல்லாம் தயார் பண்ணணும், அதெல்லாம் உடைய வச்சு அல்லாஹ்வுடைய தூதரே இந்த இருக்கு என்னுடைய வாதம், இந்த இருக்கு என்கிட்ட உள்ள ஆதாரம், இந்த இருக்கிறாங்க என்னுடைய சாட்சிகள் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வாதிட்டு இருக்கணும். இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டா, ஒண்ணுமே இல்லாம அல்லாஹ் பாத்துக்குருவாங்க, நம்ம பொருள் தான் நம்மளோட எங்க போயிட போகுது, அல்லாஹ் பாத்துக்குருவான், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனா அந்த ஆள் என்ன செஞ்சாரு, எதிரி அவருடைய தாண்டு காட்டுறதுக்கு மாதிரி பொய்யோ உண்மை அல்லாஹ் அறிஞ்சவன், அவரு சில ஆதாரங்கள்லாம் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வைக்கிறார். இப்ப யாருக்கு தீர்ப்பளிப்பாங்க, அவருக்கு தான் அளிப்பாங்க. இவர் என்ன பண்ணிருக்கணும், இப்படி சொல்றாரு. இதுக்கு பிறகு இவர் என்ன செய்யறாரு, இவர் விதியை நம்புறாராம், அல்லாஹ் நாட்டப்படி தான் நடக்கும், எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, இந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வே சிறந்த பொறுப்பாளன் அப்படிங்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யலூமு அல் அஜ்ஸி, இந்த ஏலாத்தன்மை இந்த இயலாமை இருக்குத இது அல்லாஹ் பழிக்கிறான். நீங்க அல்லாஹ் நம்பி ஒன்றும் உழைக்க மாட்டீங்க, ஒரு ஆதாரத்தையும் திரட்ட மாட்டீங்க, எதிரி பலமான ஆதாரங்கள்லாம் கொண்டு வருவான், நீங்க வாட்டு சும்மா கையை வச்சுக்கிட்டு வருவீங்க, வந்துட்டு ஹஸ்பி எல்லாம்பீங்களா, அல்லாஹ் போதும்பீங்களா? அல்லாஹ் போதுமானவன் எப்ப நம்பனு, நீ செய்ய வேண்டிய உழைப்பெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்பனு. நீ ஒன்றும் பண்ணாம நின்றுட்டு அல்லாஹ் போதுமானவன் என்ன அர்த்தம், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ யலூமு அலல் அஜ்ஸி, இந்த இயலாத்தன்மையை அல்லாஹ் வெறுக்கிறான், அல்லாஹ் கேவலமா பார்க்கறான். இத ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் ஒன்னும் தயாரிக்காம அல்லாஹ் பார்த்து இப்படி அவனை சொல்லியிருக்கானா, வேற என்ன செய்யணும், வலாக்கின் அலைக்க பில் கீஸ், நீ ரொம்ப அறிவுபூர்வமா நடந்துக்கப்பா, ஃபைதா கலபக அம்ருன், எல்லா முயற்சி நீ செஞ்சு முடிச்சுட்டு உன்னை மிஞ்சி போய்விடும் பொழுதுதான் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அப்பதான் நீ சொல்லணும் அல்லாஹ் போதுமானவன். எப்ப சொல்லணும், நீ பாட்டுக்கு ஒண்ணும் இல்லாம போய்கிட்டு அல்லாஹ் பாத்துக்குவாங்க, இது ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடாது. இப்படி சொல்லக்கூடியவர்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க. ஒன்று ஆதாரம் திரட்டுவது கிடையாது, ஒரு ப்ரூஃபையும் வச்சுக்கிறது கிடையாது. அவளுக்கு தோல்வி ஏற்பட்டா என்ன செய்யறது, அல்லாஹ் பாத்துக்குருவான், அது நல்லா பாத்துக்குருவான். மனுஷன்ட்ட ப்ரூஃப் பண்ணி காட்டு, அல்லாஹ் தீர்ப்பு மறுமையில் அளிக்க போறான். துன்யாவுல மனுஷன் தானே தீர்ப்பளிக்கணும், துன்யாவுல அல்லாஹ்வை தீர்ப்பளிக்க போறான். அப்ப இந்த உலகத்தில் உனக்கு ஏதாவது வழக்குகள் விடுமையானால் அதுக்குரிய ஆவணங்கள், ஆதாரங்கள், சாட்சியங்கள், தலீல்கள், போக்குவரத்து எல்லாத்தையும் என்ன செய்யணும், திரட்டி வைத்துக் கொண்டு நம்மளால் இயன்ற முயற்சி அம்புட்டையும் செய்து முடிக்கணும். அதுக்கு மிஞ்சி நம்ம வாதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நமக்கு எதிராக இந்த புரிந்து கொண்ட நீதிபதி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அல்லது வேற ஏதாவது லஞ்சம் வாங்கிக்கிட்டு நமக்கு எதிராக தீர்ப்பளிச்சாருன்னு சொன்னா
அப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் போதுமானவன், யா அல்லாஹ் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன், அதுக்கு மிஞ்சி இப்படி போகுதுன்னு சொன்னா நீ வேற ஏதோ நாடி இருக்கிற, அப்பதான் விதி. இது எப்ப வரணும்? செய்ய வேண்டிய முயற்சியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்ப தோத்து போகும்போது ஒரு முயற்சியும் செய்யாம உட்காந்துட்டு அல்லாஹ் நாட்டப்படி நடந்துருச்சுன்னா இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. அப்ப விதியின் மீது பழிய போடுவதற்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? நீ செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சியா, உழைச்சியா, பாடுபட்டியா, இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இஸ்லாம் என்ன செய்யுது நமக்கு சொல்கிறது. இது அபூதாவுதுங்கிற நூல்ல 3143வது ஹதீஸ்லையும், முஸ்னத் அஹ்மதுல 22,858வது ஹதீஸ்லையும் இந்த மாதிரி இஸ்லாம் நமக்கு என்ன செய்யுது, இந்த ஒரு விதியை பற்றி எப்படி நம்பணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தருகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் மூமினுல் கவியு கைருன், வலிமையான ஒரு மூமின் இருக்கிறானே அவன் தான் சிறந்தவன். ஸ்டெடியா உறுதியான ஒரு மூமினாக இருக்கணும். நமக்கு முடியாது, நம்மளால நமக்கு நிக்கல, அது முடியாது. நீ என்ன செய்யணும்? அப்படி உறுதியாக வலுவாக நிற்கக்கூடியவன் தான் கைருன் வஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நெருக்கம் விருப்பமானவன், சிறந்தவனுமாக இருக்கிறான். மினல் மூமினில் லைஃபி, பலவீனமான மூமினை விட. ஒரு மூமின் எப்படி இருக்கணும்? ஒரு முஸ்லீம் வலுவானவனாக இருக்க வேண்டும். வலுங்கிறது மன உறுதி தான். அது மன உறுதி படைத்தவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மா என்ஃபவுக, உனக்கு பயன் தரக்கூடிய விஷயத்துல நல்ல ஆசைப்படும். இனி ஆசைப்படாம என்ன செய்யக்கூடாது? விதிப்படி நான் வந்தா வந்துடும், மராட்டி போயிருங்க கூடாது. நீ என்ன செய்யணும்? உனக்கு நன்மை தருங்கிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சா என்ன செய்ய, அதுல ஆவல் கொள்ளு. ஒஸ்தைன் பில்லா, அல்லாட்ட உதவியும் தேடு. ஆவலும் கொள்ளணும், அல்லாஹ் இடத்துல உதவியும் தேடணும். வலா தஅஜஸ், இயலாம போயிடாத, பலவீனமாயிராத. அம்மா நமக்கு முடியாது, நமக்கு அதெல்லாம் செய்ய முடியாது, அதுவா வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சா வைக்கணும், நான் உரிக்க விட மாட்டேன், இது செய்யக்கூடாது. வலா தஅஜஸ், அப்படி செய்யாது. ஒயின் அசாபக ஷைஉன், உனக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டு விட்டால் ஃபலா தகுல், நீ சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா, நான் இப்படி எல்லாம் செஞ்சிருந்தா இப்படிலாம் செஞ்சிரு, அப்படி சொல்லக்கூடாது. அது செஞ்சிருந்தா இப்படி வந்திருக்குமா, இதை செஞ்சா முதல்ல பண்ணி இருக்கணும். அதெல்லாம் செய்யறதெல்லாம் செய்யாம விட்டு தோத்து போன செய்யக்கூடாது. ஆமா, நம்ம ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் தான் நல்லா இருந்திருக்கும்ல, பேப்பர்லாம் ஒழுங்கா தயார் பண்ணி தான் நல்லா இருக்கும்ல. இது இஸ்லாத்துல கிடையாது. என்ன செய்யணும்? நடந்து முடிஞ்ச பிறகு நான் அப்படி செஞ்சிருந்தாலும் இப்படி வந்திருக்குமே, இப்படி செஞ்சிருந்தாலும் இப்படி வந்திருக்குமே, முயற்சி அம்புட்டை நீ ஒழுங்கா முந்திய செய்யணும். அதை மிஞ்சி போனாதான் என்ன செய்யும்? லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா, இந்த மாதிரி நான் செஞ்சிருந்தால் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும்னு சொல்லாது. இது ஷைத்தானுடைய வேலை. ஃபைன்னலவ் தஃப்தஹ அமல ஷைத்தான், இது ஷைத்தானுடைய வேலையை திறந்து விடும். அதனால என்ன சொல்லணும்? நடந்து முடிஞ்சவன வலாக்கின் குல், நீ சொல்லு, கதருல்லாஹ், அல்லாஹ்வுடைய விதி, வமா ஷாஅ ஃபஅல, அவன் நினைச்சதை செஞ்சிருவான். இவங்க அழகா பிரிக்குது பத்தியா இஸ்லாம். நடந்து முடிஞ்சவன என்ன சொல்லக்கூடாதான், நான் அப்படி செஞ்சுதான் நடந்திருக்குமா, நான் இப்படி செஞ்சா, நீ நடந்து முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இப்ப நீ சொல்ல வேண்டியது என்ன? அல்லாஹ் நானது முடித்தான் முடிச்சிட வேண்டியதுதான். செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முன்னாடி செய்யணும். அப்ப இஸ்லாம் எப்படி? சஹீஹ் முஸ்லிம்ல 4816வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அப்ப இதுல நம்ம என்ன சொல்ல வர்றோம்? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் விதி என்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு சூட்டி நமக்கு வைத்து அதன் மீது நம்முடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து நிம்மதியாக ஒரு டென்ஷன் இல்லாம அமைதியாக வாழ்வதற்கு உரிய ஒரு பெரிய நன்மையை இஸ்லாம் நமக்கு செஞ்சிருக்கிறது. எந்த முஸ்லிம் இதை ஒழுங்கா இதை வாழ்க்கையில நம்பி கடைபிடிக்கிறாரோ, எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் விதி இல்லைன்னு செய்ய வேண்டிய எல்லா முயற்சிகளையும் ஒழுங்காக செய்கிறாரோ, நடந்து முடிந்ததை பொறுத்த வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு அல்லாஹ்வுடைய நாட்டு அவ்வளவுதான் என்று அப்படி அடங்கி விடுகிறாரோ, அவருக்கு எந்த டென்ஷன், படுத்தால் தூங்குவார். அவர் நெக்ஸ்ட் அடுத்த வேலையை ஆரம்பித்து விடுவார். அடுத்தடுத்து செய்ய காரியங்களை திட்டமிட ஆரம்பித்து விடுவார். யாரு இந்த ரெண்டுலையும் தப்பு செய்கிறாரோ, எதிர்காலத்துக்கு உழைக்காம இருக்கிறாரோ, அவரும் கஷ்டப்படுவார். கடந்த காலத்தை பத்திக்கிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்காருன்னு வைங்க, அவரும் கஷ்டப்படுவாரு. திட்டம் போட மாட்டாரு, உழைக்க மாட்டாரு, முன்னேற மாட்டாரு, சந்தோஷமா இருக்க மாட்டாரு, தூங்க மாட்டாரு, இப்படி எல்லாமே இழந்துருவார். அப்ப இவ்வளவு அழகான ஒரு கொள்கை ஆன்மீகத்தை அப்படி சொல்லும், விதியை சொல்லும் பொழுது அது மனிதனுக்கு எப்படிலாம் அது நன்மை தரக்கூடியதுங்கிறதெல்லாம் அப்படி கவனித்து கவனித்து பார்த்து நமக்கு வகுத்து தந்தது போல இந்த கொள்கை நமக்கு பயன் தருதா இல்லையா? அப்ப இப்படி ஒரு நம்பிக்கையில் நம்மளை இஸ்லாம் வழி நடத்துகிறது. அதே மாதிரி மனிதனுக்கு செய்ய நன்மையை சொல்றேன், நமக்கு செய்த நன்மையிலேயே
மனிதனை ஆசுவாசப்படுத்தி அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனை ஒரு ஸ்டெடியான ஒரு லெவல்ல போக வைக்கக்கூடிய ஒரு கொள்கை இஸ்லாத்துல தான் இருக்கிறது. அதே மாதிரி பார்க்கிறோம், இந்த உலகத்துல எவ்வளவோ கெட்டவர்கள்லாம் நல்ல நிலையில் இருந்துகிட்டே இருக்கிறான். 100 கொலை பண்ணியிருப்பான். அவன் அதே மாதிரி அந்தஸ்துலேயும் மண்டையை போட்டுருவான். என்ன போட்டுருவான்? 100 கொலை ஒருத்தன் பண்ணுவாங்க. 100 கொலை பண்ணவன் அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கணுமா இல்லையா? 100 பேரை கொலை செஞ்சவன் அவன் எந்த விதமான தண்டனை அனுபவிக்காமலேயே அவன் அதே புகழோடும் அதே பேரோடும் அதே அந்தஸ்தோடவும் அதே அதிபர் தளபதி அதிகாரி என்கிற ஒரு நிலையில இருந்தும் அவன் இறந்து விடுகிறான். இதை உலகத்தில் பார்க்கிறோம். பார்த்தா நமக்கு என்ன வரும்? அப்படியே ஒரு குழப்பம். என்னடா இது, இவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறான், ஒரு கடவுள் இருக்கிறானா, இருந்தா கேட்காம இருப்பானா, இவ்வளவு கொடுமை நடக்குத அப்படின்னு நினைக்கும் பொழுது கடவுள் விஷயத்திலேயே மனுஷன் குழப்பத்தை ஆயிடுறான். கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறத பார்க்கும்போது அவன் என்ன செய்யறான்? என்னோட இவ்வளவு நடக்குது, அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அவன் நல்லா தானே இருக்கிறான், லஞ்சம் வாங்கி நல்லா இருக்கானே, ஊழல் பண்ணி நல்லா இருக்கானே, ஏமாத்திட்டு நல்லா இருக்கானே, எல்லா விதமான அராஜகம் அக்கிரமம் செஞ்சவன்லாம் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்திலும் மனிதன் என்ன பண்றான்? அப்படியே ஆடி போய் அவனுடைய நம்பிக்கை ஆட்டம் கண்டு அவனுடைய ஆன்மீக நிலையில் கூட ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டு விடுகிறது. அதாவது இறைவன் ஒருத்தன் இருக்கிறானா, இருந்தா இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பானா என்ற மாதிரியான ஒரு நிலை அவன் வாழ்க்கையில சந்திக்கிறான். அதே மாதிரி அப்படியே ஒருத்தன் தப்பு தவறு செஞ்சு அவன் மாட்டிக்கொண்டாலும் அவனுடைய தப்பு அளவுக்கு அவன் தண்டிக்கப்படுறான்? தண்டிக்கப்படுறது கிடையாது. அது லஞ்சம் கொடுத்து தப்பிச்சுட்டு போயிடுவான். பெரிய தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு தப்புக்கு சின்ன தண்டனையை வாங்கிட்டு ஒரு அடையாளமான தண்டனையை பெற்றுக்கொண்டு அப்படி தப்பிச்சுட்டு போறவர்களையும் உலகத்துல நிறைய நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் நல்லவனா வாழக்கூடியவனை பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல அடுக்கடுக்காக வயிற்று வலி வரும், அந்த பக்கம் தலைவலி வரும், அந்த பக்கம் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அந்த பக்கம் கடை நஷ்டமா, இப்படியே ஒரு கலப்படம் பண்ணாம, பொய் சொல்லாம, புராடு பண்ணாம, நேர்மையாக நியாயமாக இறைவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பல பேரை பார்க்கிறோம். அவன் கடுமையான துன்பங்களையும் சிரமங்களையும் பார்க்கும் பொழுது அவன் ஆடி போறான். மறுபடியும் என்னடா இது, எதுக்கு நல்லவனா வாழணும், எதுக்கு இவன மாதிரி வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டாது போயிடலாமே, அல்லாண்டு ஒருத்தன் இருந்தா இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கணுமா இல்லையா, இந்த அநியாயத்தை தட்டி கேட்கணுமா இல்லையா, ஒரு நல்லவன ஒரு அளவுக்கு இப்படியா சோதிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் மனிதன் நினைக்கும் பொழுது ஆடி போயிடறானா இல்லையா? அதுக்கும் இஸ்லாத்துடைய இந்த மறுமை நம்பிக்கை, நீ அப்படி கிடையாது, முடிஞ்சு வச்சு நினைக்கிறியா, இந்த வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு வச்சு நினைக்கிறியா, உன் கண்ணு முன்னாடி ஏமா அநியாயம் செஞ்சு நல்லா இருக்கான்னு நீ உன் கண்ணால பாத்தியோ, அவன் அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த உலகத்துல நீ என்ன தண்டனை கொடுக்க நினைக்கிறியோ அதை விட பல 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 மடங்கு தண்டனைகளை என்னால் அவனுக்கு நான் அளிக்கப்படும். அவன் அதுல துடிக்கிற நீ பாப்ப. இது இந்த 6 மனுஷங்க போங்கடா செய்யுங்கடா, எல்லாம் ஒரு நாள் இருக்குதுடா. பல்லியோ மல்லதீன் ஆமனும் மினல் குஃபார் யல்ஹகூன். இன்றைய தினத்திலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்றைய தினத்திலே இந்த தீயவர்களை பார்த்து நம்பிக்கை கொண்ட நல்லவர்கள் சிரிப்பார்கள். நேத்து எங்களை பார்த்து சிரிச்சியல்ல, எங்களை பார்த்து பிழைக்க தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, சம்பாதிக்க தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, ஒரே நேரமே நியாயம் போட்டுக்கிட்டு குடிசை வீட்டில் வாழ்றான்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு சொல்லுங்க நாளைக்கு என்ன செய்வீங்க? இதே நீங்கள் நல்லவர்களாகிய நீங்கள் அவனுக்கு வரக்கூடிய தண்டனைகளை பார்த்துட்டு இப்ப என்ன சொல்றேன்னு கேட்பீங்க. அப்படியே நமக்கு ஆறுதல். இறைவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? இது ஒண்ணுமில்லாத உலகம், அற்ப உலகம், இதுல போட்டு தண்டனை ஒரு தண்டனையா? இதுக்கெல்லாம் தாண்டி என்ன செய்வான்? அல்லாஹ் பல மடங்கு தண்டனையை கொடுப்பான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த மறுமை இஸ்லாம் சொல்ல மாதிரி மறுபிறவி, ஊழ்வினை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி மக்களை குழப்பாம நீ முற்பிறவியில செஞ்சதான் இப்ப அனுபவிக்கிற என்றெல்லாம் சொன்னால், முற்பிறவியில செஞ்ச யாருக்கு தெரியும், நமக்கு யாபத்தில் இருக்குதா? இது மாதிரிலாம் சொல்லாம நீ இப்படி செஞ்சா அந்த ஒரு பிறவி தான் இன்னும் ஒரு பிறவி இருக்குது, அதுல நீ தண்டனை அனுபவிப்ப, நீ நல்லவனா இருந்தா அங்க போய் நன்மை அனுபவிப்ப, இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை இஸ்லாம் விதைக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யுது? அது ஒரு மனிதனுக்கு நன்மையாகி விடுகிறது. அது போக இந்த உலகத்தில் வாழ்ற நேரத்தில் நம்ம எவ்வளவுதான் நல்லவனாக இருக்க ஆசைப்பட்டாலும் ஷைத்தாண்டு அல்லாஹ் ஒருத்தனை படைச்சு தான் இருக்கிறான். தீய சக்திகள்னு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப நம்மளை என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்ம கரெக்டா போக நினைச்சா கூட இந்த தீய சக்திகள் எப்படியாவது நம்மளுடைய மனசை கெடுத்து அந்த தப்பின் பக்கம் இழுத்துட்டு போறாங்களா இல்லையா? நம்மள இப்படி தடுமாறுறோம். சில நேரங்கள்ல எவ்வளவுதான் உறுதியா இருக்க நினைச்சா கூட இதெல்லாம் வேணாம், இந்த பழக்கம் நமக்கு வேணாம், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினைத்தால் கூட ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் என்னவாயிரும், நம்மளை குழப்பி விடக்கூடிய நிலையில் அந்த தீமையில விழக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும்.
இப்படிலாம் ஏற்படும் சொன்னா இதுல இருந்து தடுத்து நிறுத்துவதற்கான கவசம் உலகத்துல எந்த மார்க்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதா? கொடுக்கப்படவே இல்லை. நமக்குள்ள கவசம் என்ன? டேய், நீ அவன் கூப்பிடறான்னு போக பாக்குறிய, படைச்சவனை பார்த்துட்டு இருக்கானா இல்லையா? இதுக்கெல்லாம் சேர்த்தங்க தண்டிக்கப்படுவியா இல்லையா? அங்க மாட்டிக்கிருவியா இல்லையா? அப்ப இறைவன் ஒருத்தன் நம்மளை பார்த்து கொண்டு கண்காணித்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு சில நேரங்கள்ல கரெக்டா நடக்க நினைப்போம். நம்ம வீட்டில் உள்ள மனைவிமார்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இந்த அந்த வீட்டுல பெரிய வீடு கட்டிட்டானே, இந்த அவங்க வீடு பெரிய வீடா இருக்குது, இந்த அவங்கள்ட்ட அது இருக்குது, இவங்கள்ட்ட இது இருக்குது, நீ எல்லாம் எப்போ வாங்க போற? இப்படி சொன்னோன்னு என்ன ஆயிடுவான்? லஞ்சம் வாங்காதவனு வாங்க நினைச்சிருவான். சம்பாதிக்காம நேர்மையா இருந்தவனு தப்பாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். இப்படியெல்லாம் மனிதனை தடம்புரலை செய்யக்கூடிய சில நிகழ்வுகள் உலகத்தில் ஏற்படுறத பார்க்கிறோம். அப்ப நம்ம எப்படி தடம்புரலாம இருக்கிறது? தடம்புரலாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? இந்த உலகம் கொஞ்சம் அற்பமான உலகம், இது ரொம்ப இல்லை, 50-60 வருஷங்கிற ஒரு கணக்கே கிடையாது. அல்லாவிடத்துல ஒரு நாள் என்பது உங்களுடைய கணக்குப்படி பாத்தீங்கன்னா 50,000 வருஷம் தான் அல்லாட்ட ஒரு நாள். ஓ இன்ன யோமன் இந்த ரப்பிக்க 50,000 சனத்தின் மிம்மா தவுதூன், உங்கள்கிட்ட 50,000 வருஷம் நீங்க சொல்வீர்களே, ஆனால் அது அல்லாஹ்விடத்துல ஒரு நாள். அப்ப அல்லாஹ்வுடைய கணக்கு பிரகாரம் நீங்க 50 வருஷம் 60 வருஷம் வாழ்றீங்களா? ஒரு நாளா? ஒரு நாள் கணக்கு கூட வராது. 50,000 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தா கூட அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் என்பது இந்த 50,000 வருஷத்துக்கு ஈக்குவலா உள்ளது. அப்ப அந்த மாதிரியான ஒரு லாங்கான வாழ்க்கை, ஒரு நாளை இவ்வளவு பெருசா இருக்கக்கூடியதுன்னா அப்ப எப்படி கணக்கு? அந்த மாதிரியான ஒரு இன்பமும், அந்த மாதிரியான ஒரு சுகமும், அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியும், அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமும் உனக்கு காத்து கிடக்கிறது. அப்படிங்கிறதை நம்ம ஆழமாக நம்பக்கூடிய நேரத்தில் என்ன ஏற்படும்? நம்ம தீய செயல்கள்ல இருந்து, அதுவும் மனுஷனுக்கு எடுக்கும்ல, மனிதனுக்கு செய்யற நன்மை என்னன்னு கேட்டா, நீ இதை இதை செய்யாதன்னு செய்யாம இருப்பானா? எப்ப செய்யாம இருப்பான்? இதை செஞ்சா இது கிடைக்கும்ங்கிறது தெள்ள தெளிவாக அவனுக்கு நம்ப வைக்கப்படணும். இதை செஞ்சால் இது கிடைக்காதுங்கிறது சொல்லப்படணும். அந்த மாதிரி இஸ்லாம் அந்த மறுமைங்கிற ஒரு நம்பிக்கையை ஆழமாக பதிய வைப்பதன் மூலமாக மனிதனை எல்லா விதமான தீமைகளிலிருந்து தடுத்து அவனை நல்லவனாக வாழச் செய்கிறது. இது இஸ்லாம் மனிதனுடைய மனங்களின் மீது ஊடுருவி அந்த மனங்களில் ஏற்படக்கூடிய